உங்கள் மிஷின் பெல்ட் அறந்துருச்சா இனி கவலையே தேவையில்லை. டயர் பெல்ட்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம டெய்லர் எல்லார்ட்டுமே பாவாடைங்களுக்கு வைக்கிற போல நாடா இருக்கும் இல்லைங்களா, அந்த நாடாவை வச்சே நம்ம வந்து ஈஸியாக பெல்ட் போட்டுடலாம். 2 மீட்டர் நாடா இருந்தால் போதும். எல்லா மிஷினுக்குமே 2 மீட்டர் நாடாவிலேயே நம்ம வந்து பெல்ட் போட்டுடலாம். சின்ன மிஷினாக இருந்தால் ஒரு 2 மீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்துக்கலாம். பெரிய மிஷினாக இருந்தால் ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துட்டால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண நாடா வந்து மிஷினில் நூல் போட்டு தப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போ நான் மாட்டி விடுற மாதிரி மாட்டி நல்லா முறுக்கிக்கணும். முறுக்கிட்டு அந்த மிஷினில் இருக்க நாடாவை எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இன்னொரு பக்கம் நுனி வரைக்கும் முறுக்கியிருக்கோம்ல, அந்த நுனியை வந்து மிஷின் பேக் சைடு விட்டு நீங்கள் எப்பயும் நம்ம பெல்ட் போடுற மாதிரியே போட்டு மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மிஷினில் இருக்கிற இன்னொரு நுனி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா கெட்டி தையல் தைச்சிடணும். பெல்ட்டை போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி 2 நாடாவையும் சேர்த்து தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டைட் ஆகிடும். பெல்ட்டு லூஸ் பண்ணணும், ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா துணியை வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு தடவை போட்டு போட்டு பார்த்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த பெல்ட் வரும். ஒரு 10 ரூபாக்குள்ளே நம்மளுக்கு மிஷின் பெல்ட் போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.